திரு மோடி அவர்கள் தேர்தலுக்கு முன்னாக வெளிநாட்டிலே இருக்கும் கருப்பு பணத்தை இந்தியாவுக்கு கொண்டு வருவேன், அதை ஒவ்வொரு இந்தியருடைய கணக்கில் போட்டால் அவர்களுக்கு 15 லட்சம் ரூபாய் சேரும் என்று பேசியதாக பத்திரிகைகளிலே வந்துள்ளது. அது உண்மையோ இல்லையோ தெரியவில்லை. ஆனால் வெளிநாட்டில் உள்ள பணத்தை திருப்பி இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் பேசியது உண்மை. அதற்கான முயற்சிகளும் அவருடைய ஆட்சியிலே கடந்த 5 ஆண்டுகளிலே பல செய்யப்பட்டன. கருப்பு பணம் என்பது வரி கொடாமல் வரியை ஏமாற்றி சம்பாதிக்கப்பட்டு பதுக்கப்பட்ட பணம் என்பதுதான் என்னுடைய கருத்து. கருப்பு பணம் இருந்தால் எவ்வளவு இருக்கிறது இந்தியாவிலே அப்படின்னு சொல்லி பல விதமான கணக்குகள் இருக்கின்றன. குறைந்தது இந்திய பொருளாதாரத்திலே ஒரு 25% என்று ஒரு சில கருத்துக்கள் உள்ளன. இந்த கருப்பு பணம் எவ்வாறாக பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று பார்த்தால், ஒன்று, அத்தியாவசிய பொருட்களை பதுக்கி வைப்பதற்கு வழிவகுப்பதனால் கருப்பு பணத்தை வைத்து பெருமளவு அரிசியோ கோதுமையோ எந்த பொருள் தட்டுப்பாட்டில் உள்ளதோ, பருப்பு வகைகளோ அல்லது காய்கறிகளோ எது ஒரு சீசனில் ஒரு சமயத்திலே தட்டுப்பாடாக இருக்கிறதோ அதை வாங்கி பதுக்கி வைத்துக் கொள்ள உதவுகிறது. இரண்டாவதாக, நிலம் போன்றவற்றின் விலைகளை மிகவும் உயர்த்த இது காரணமாகிறது. வீடுகள், குடியமைப்புகள், கட்டிடங்கள், ஃபேக்டரிகள் அமைய வேண்டிய நிலத்திலே கருப்பு பணத்தில் உள்ளவர்கள் அதிக விலை கொடுத்து வாங்கி பதுக்கி வைப்பதனால் சரியான பயன்பாட்டுக்கு நிலங்கள் வருவதில்லை. இந்தியாவிலே சுதந்திரம் அடைந்தவன் உடனடியாக இந்த கருப்பு பணத்தை சம்பாதித்தவர்கள் யார், அது எப்படி தவிர்ப்பது என்பதை பற்றி அன்றைய பிரதமர் நேரு ஒரு வரதாச்சாரி என்று ஒரு தமிழத்தை வைத்து ஒரு கமிஷன் ஒன்று போட்டார். அதற்கு பின்னாலே சந்தானம் என்ற ஒரு தமிழர் வைத்து மறுபடியும் ஒரு கமிஷன் போடப்பட்டது. அந்த கமிஷனுடைய அறிக்கைகள் படி சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னிருந்த அரசாங்கங்கள் கருப்பு பணத்தை வெளிக்கொணர வேண்டும் என்று ரொம்ப முயற்சி செய்தார்கள். விபி சிங் அவர்கள் VDS ஸ்கீம், வாலண்டரி டிஸ்க்ளோசர் ஸ்கீம் என்று ஒரு கருப்பு பண வெளிக்கொணர ஒரு முயற்சி செய்தார். பின்னால் சிதம்பரம் அவர்கள் இதே போல கருப்பு பணத்தை வெளிக்கொணர புதிய வாய்ப்புகள் எல்லாம் சட்டங்கள் இயற்றினார். இப்போது இந்த அரசு, மோடி NDA அரசு, அதற்கான முயற்சிகளையும் செய்துள்ளது. குறிப்பாக செய்த முயற்சி ஒன்று, வெளிநாட்டிலே இருக்கும் பணத்தை திருப்பி இந்தியாவுக்கு கொண்டு வந்தால் அதை ஒரு வரி குறைவாக அதை வரி விதித்து அதை சேர்த்துக்கொள்ள ஒரு வகை. இந்தியாவிலே உள்ள கருப்பு பணத்தை வெளிக்கொண்டாகவும் ஒரு சட்டம் இயற்றினார்கள். அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 65,000 பேர் தங்கிருந்த கருப்பு பணத்தை வெளிக்கொண்டாந்து டிக்ளரேஷன் கொடுத்தாங்க. ஒரு 70,000 கோடி வரைக்கும் அரசாங்கத்துக்கு வந்தது. 70,000. ஆனால் ஒரு பெரிய தொகை இல்லை. மொத்த தொகைன்னு பார்க்கும்போது இது ஒரு சின்ன டிராப் தான், ஒரு சொட்டு தான். அதுக்கு பின்னாலே நவம்பர் 2016 ஒரு பிரம்மாண்டமான ஒரு செயல்பாடு அமல் செய்யப்பட்டது. இது டிமானிட்டைசேஷன் என்ற பண நோட்டுகளுடைய மதிப்பை விலக்குவது இருந்தது. 500 ரூபாய், 1000 ரூபாய் நோட்டுகளும் 500 ரூபாய் நோட்டுகளும் பல மதிப்பு விலக்க செய்யப்பட்டன. இதுபோன்று முன்னே ஒரு தடவை இந்திரா காந்தி அவர்கள் 1000 ரூபாய் நோட்டுகளுக்கு பண மதிப்பு இல்லாமல் செய்துள்ளார். அதேபோல் இந்த தடவை இந்த முயற்சி செய்யப்பட்டது. அப்போ அந்த சமயத்திலே இந்த நோட்டுகளாக 16 லட்சம் கோடி ரூபாய் புழக்கத்திலே அந்த கரன்சிகள், 2 கரன்சிகள், 1000 ரூபாய் கரன்சியும் 500 ரூபாய் கரன்சியும் 16 லட்சம் கோடி ரூபாய், 16 லட்சம் கரன்சிகள் புழக்கத்தில் இருந்தன, 1 லட்சம் கோடிகள் புழக்கத்தில் இருந்தன. அவற்றில் ஒரு 5 லட்சம் கோடியாவது பணப்புழக்கத்திலிருந்து நீக்கப்படும் என்று அரசாங்கம் கணித்தது. ஆனால் கடைசியில் பார்க்கும்போது ஒரு 10,000 கோடி தான் நீக்கப்பட்டது. பாக்கி பணமெல்லாம் புறம் கணக்குக்கு வந்துடுச்சு. இந்த கருப்பண மதிப்பு நீக்க செயல்பாட்டும் போது ஒரு 3-4 மாதம் மக்கள் எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டாங்க. குறிப்பாக சிறு தொழில்கள் இருப்பவர்கள், விவசாய கூலி இது மாதிரி செய்து கொண்டவர்கள் வேலை இழந்தார்கள்.
ஆனால் அவர் வாங்குவது அவர் கிடைக்கும் பணம் பூராமே கரன்சி நோட்டுகளாக இருந்ததனால், கரன்சி நோட்டுகள் இல்லாததனால் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போய்விட்டது. அது மக்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. பொருளாதார வளர்ச்சி கிட்டத்தட்ட 1% அதனால் குறைந்தது என்று சொல்கிறார்கள். 8.2 7.2 குறைந்துவிட்டது என்று சொல்கிறார்கள். மோடி அரசாங்கத்தினுடைய ஆலோசகராக இருந்த அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்களே இந்த பண மதிப்பிடுவதனால் ஒரு 0.5% பொருளாதார வளர்ச்சி குறைந்தது என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த டிமானிட்டைசேஷன் ஒரு தவறான செயல், ஒரு தவறான முடிவு என்று அரசியல் கட்சிகள் என்று சொல்கின்றன. அதில் ஓரளவு உண்மையும் உண்டு. இந்த டிமானிட்டைசேஷன் இவ்வளவு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தின ஒரு பலனும் இல்லாமல் போய்விட்டதா என்று யோசனை பண்ணும்போது அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அந்த 16 லட்சம் கோடியும் பணமும் யாராவது ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல வெளியே வந்திருக்கு. எல்லா ஒரு பேங்க் அக்கௌண்ட், யாருக்கும் யார் பணம் என்று தெரியாத பணம் இப்ப யாருடைய பணம் என்று தெரிந்திருக்கிறது. அந்த அளவுக்கு இது ஒரு நன்மையை உண்டாக்கிறது. கிட்டத்தட்ட 70,000 பேர் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் பேங்க்ல டிபாசிட் பண்ணாங்க அந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அரசாங்கம் சொல்லுது. அதுக்கு இந்த 2 லட்சம் பேருக்கும் வருமான வரி நோட்டீஸ் கொடுத்து அவங்க எப்படி இந்த பணம் திரட்டினார்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆராய்ச்சி பண்ண போறாங்க. அது ஒரு பெரிய பலன் அளிக்கும் என்று இப்போ தெரியவில்லை, வரும்போது பார்ப்போம். ஆனால் ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட், ஒரு நன்மை என்றால் வரி இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணவருடைய தொகை கூட்டியது. கிட்டத்தட்ட 4 கோடி பேர் இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது 2016 ஆண்டுக்கு பின்னால 7 கோடியாக 3 கோடி உயர்ந்திருக்கிறது. வருடம் கொஞ்சம் உயரும். ஆனால் இந்த டிமானிட்டைசேஷனுக்கு பின்னால் ஒரு சடன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது உண்மை. இது டிமானிட்டைசேஷனால விளைந்த ஒரு நன்மை. பலர் தங்கிட்ட இருந்த பணத்தை, கருப்பு பணத்தை வெளுப்பாக்கி கொண்டார்கள் என்பது உண்மை. கருப்பு பணத்தை பின்னால் கண்டுபிடித்து நீக்குவதுங்கிறத விட அது எங்கு உற்பத்தி ஆகிறதோ அதை அந்த இடத்தில் நிறுத்துவது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். அதற்கும் பல அரசாங்கங்கள் பல வகையிலாக நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டுதான் வந்திருக்கின்றன. அது ஏனோ நம் நாட்டில் ஒரு நீடித்த பலனையோ ஒரு பெரிய பலனையோ தரவில்லை. என்றால் நம்ம நாட்டிலே விவசாயம் ஒரு பெரிய தொழில். அந்த விவசாயத்துக்கு இன்கம் டாக்ஸ் கிடையாது. ஆகவே பலர் மற்ற துறையில் ஈட்டிய பணத்தை எல்லாம் விவசாய பணம், விவசாயத்திலிருந்து வருமானம் என்று காட்டிக்கொள்வதற்கு வழிவகுக்கிறது. சில ஓட்டைகள் நம்ம இன்கம் டாக்ஸ் சட்டத்தில் உள்ள HEF என்ற ஓட்டை, அதில் நிறைய நீங்கள் எப்படி வேணா இந்து கூட்டு குடும்பம் என்ற அதிலையும் பண்ணிக்கலாம். இது மாதிரி பல ஓட்டைகள் அந்த ஓட்டைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பேர் படத்தை தொடர்ந்து நடத்துகிறார்கள். சிலர் தான் அது பண்ணுகிறாருன்னு சொன்னால் அது சொல்ல முடியாது. நம்ம நாட்டில் எல்லாருமே ஏதோ வகையில கருப்பு பணத்தை கையாளுகிறார்கள் என்பதுதான் உண்மை. தேர்தலில் ஓட்டு போட பணம் வாங்குபவர்கள் கருப்பு பணத்தை கையாளுகிறார்கள். அதே போல ஒரு நகை வாங்கும் போது பில் இல்லாமல் கொடுங்கள், வரி இல்லாமல் கொடுங்கள் என்று நகை வாங்குபவர்களும் அவங்க கருப்பு பணத்தை உற்பத்தி செய்கிறார்கள், கையாளுகிறார்கள். நிலம் விற்பவர் பாதி பணத்தை செக்கா வாங்கிக்கிறேன், பாதி பணத்தை பிளாக்கா கொடுங்கன்னு கேட்டு வாங்கும் போதோ, அவர் வாங்குவவர் நான் பாதி பணம் தான் நான் செக்கில் கொடுப்பேன், பாதி பணத்தை நோட்டா தான் கொடுப்பேன்னு சொல்லும்போது வாங்குவார். அவரும் 2 பேரும் கருப்பு பணத்தை உண்டாக்குகிறார்கள், உற்பத்தி செய்கிறார்கள். ஆகவே எந்த ஒரு தரப்பாரும் மற்றவர் தான் இது செய்கிறார்கள், நான் செய்யவில்லை, நான் சுத்தமானவன் சொல்லிக்கொள்ள முடியாது. இந்த சமயத்திலே அரசியல்வாதிகள் கருப்பு பணத்தை ஒழிப்பேன் என்று ஒவ்வொருவரையும் சொல்கிறார்கள். அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது நாம் பார்க்க வேண்டும். நான் கட்டுரை எழுதிய போது படித்தது இந்தியாவிலே 1600 கட்சிகள் உள்ளன என்று. ஆனால் இப்போது சமீபத்தில் வந்த ஒரு புள்ளி விவரத்தை பற்றி பார்க்கும்போது இந்தியாவிலே 2600 கட்சிகள் இருக்கின்றன. அதில் ஒரு 400 கட்சிகள் கூட தேர்தலில் போட்டி விடுவதில்லை. மற்ற கட்சிகள் எல்லாம் கருப்பு பணத்தை உண்டாக்கி ஒழித்து வைத்துக் கொள்ள ஏற்பட்ட கட்சிகள். அரசியல் கட்சிகளாக பதிவு செய்யப்பட்டால் அவர்கள் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டியதில்லை.
20,000 ரூபாய்க்கு மேலே டொனேஷன் கேஷ்ல வந்தனா அதை எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரிவிக்கணும். இது மாதிரி சில சலுகைகள் இருக்கு. அவங்க பலர் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்றதில்லை, வருமான வரியை கொடுக்கறதில்லை. அப்போ எலெக்ஷன் செலவு பண்ணும்போது உடனடியாக எலெக்ஷன் எல்லாம் செலவு பண்ணணும்னு ஒரு 3 மாசத்துல 2 மாசத்துல ரிட்டர்ன் எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன செலவு பண்ணீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி பெரிய கட்சிகளே அந்த ரிட்டர்ன் கொடுக்கறதில்லை. எப்படியோ காலதாமதம் நடத்தி ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் நல்ல ரிட்டர்ன் போயிடுறாங்க. நான் தேசிய கட்சிகள் என்று சொல்லவர்களே இது மாதிரி செய்கிறார்கள். சிறிய மாநில கட்சிகளை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. அவன் ரிட்டர்னும் கொடுக்கறதில்லை. அவன் சாவகாசம் அவனுக்கு என்ன தோணுதோ ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு பின்னால் கொடுக்குறாங்க. ஆகவே அரசியல் கட்சிகள் பெருமளவு கருப்பு பணத்தை கையாளுகின்றன என்பது உண்மை. இன்கம் டேக்ஸ் கொடுக்க வேண்டியது இல்லைங்கிறதுனால கருப்பு பணத்தை ஒழித்து வைப்பதற்கு ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிப்பது நம்ம ஒரு சுலபமான வழி. இது வரைக்கும் அதை நான் சஜஸ்ட் பண்ணுறேன்னு நினைச்சக்கூடாது. அது ரொம்ப ஒரு சுலபமான வழி. இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண வேண்டியது இல்லைங்கிறதுனால இதை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறது அரசாங்கத்துக்கு தெரியும், அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும். ஆனால் அது செய்வார்களா என்பது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். அது செய்ய மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதுபோக மற்ற இடம் கருப்பு பணத்தை எங்கெல்லாம் உற்பத்தி ஆகின்றன என்பது பற்றி ஒரு கமிஷன் போட்டார்கள் மத்திய அரசாங்கத்தில், MB ஷா கமிஷன் என்று. எங்கெங்கெல்லாம் கருப்பு பணம் உற்பத்தி ஆகிறது என்பதை பற்றி அவர் ஒரு 5 அறிக்கைகள் சுப்ரீம் கோர்ட்டில் சமர்ப்பித்தார். அது முழுமையாக வெளிவரவில்லை. அதில் ஒரு அறிக்கையில் அவர் சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் காலேஜ் அட்மிஷன், மெடிக்கல் காலேஜ், ப்ரொஃபஷனல் காலேஜ் அட்மிஷன், நிலம் கொடு விற்பது போன்ற சில துறைகளிலே அதிகமாக பணப்புழக்கம் ஏற்படுகிறது என்பதை பற்றி அவர் விரிவாக சொல்லியிருந்தார். பினாமி கம்பெனிகள் கருப்பு பணத்தை செலவாணியில் வைத்திருப்பது இந்த பினாமி கம்பெனிகள் என்பது ஒன்று. பினாமி கம்பெனிகள் யார் அதுக்கு ஓனர்னு தெரியாத கம்பெனிகள். யாரோ ஊரில் என்னுடைய டிரைவர் என்ற வாட்ச்மேன் பேர்லாம் அவர் கம்பெனி ஆரம்பிச்சு அதுக்கு 10,000 கோடி டிபாசிட் போட்டு வச்சுக்கிறது. இது மாதிரி ஒரு சில கம்பெனிகள் நடந்தன. இதெல்லாம் வெளிக்கொணர மோடி அரசு ஒரு பெரும் முயற்சி செய்தது. இந்த ஷெல் கம்பெனிஸ், பினாமி கம்பெனின்னு சொல்றதுல ஷெல் கம்பெனிஸ், இந்த ஷெல் கம்பெனிகளை தடுப்பதற்காக ஒரு சட்ட விதிமுறையை மாற்றி கிட்டத்தட்ட 2 லட்சம் கம்பெனிகள், ஷெல் கம்பெனிகள் வைக்கப்பட்டன. அதற்கு பின்னாலும் கம்பெனி ஆக்ட் கடுமையாக செய்யப்பட்டு பினாமி கம்பெனிகள், யார் ஓனர்னு தெரியாத கம்பெனிகள், யார் டைரக்டரா இருக்காங்கன்னு தெரியாத கம்பெனிகள், இது மேல இதெல்லாம் ஒழிக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய முயற்சி தொடர்ந்து நடக்குது. இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் கூட ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கு. ஆகவே அந்த செயல்பாடுகளும் மிகவும் வரவேற்கப்பட வேண்டியவை. ஆகவே மோடி அரசு அந்த வகையிலே பினாமி கம்பெனிகளை ஒழிப்பதில் பெரும் முயற்சி எடுத்திருக்கிறது. அதே போல பினாமி சட்டம் ஒன்று இருந்தது, பினாமி சொத்துக்கள் சட்டம் என்று. அந்த சட்டத்தையும் இந்த மோடி அரசு செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தது. அதுக்கு அதில் ஒரு பெரிய அளவு இதுவரைக்கும் சக்சஸ் இல்லை. ஒரு 1600 பினாமி சொத்துக்களை அந்த சட்டத்தின்படி கையகப்படுத்தியிருக்கிறார்கள். அதை நல்ல முறையிலே செயல்படுத்தினால் நாட்டில் உள்ள பினாமி சொத்துக்கள் வெளிவரும். ஆனாலும் அதுக்கும் எல்லாம் தவிர்த்து கருப்பு பணம் எங்கும் நிறைந்திருக்கிறது. இறைவனைப் போல எங்கும் நிறைந்திருப்பார்கள். நம்ம நாட்டிலே எல்லா துறைகளிலும் கருப்பு பணம் உள்ளது. இதை வெளிக்கொணர அடுத்து வரும் அரசாங்கங்களும் சிறப்பாக செயல்பட வேண்டும். வெளிநாடுகளிலே இந்தியர்கள் பணம் பதுக்கி வைப்பதில் முதல் நிலைமையில் இருக்கிறது சுவிட்சர்லாந்து. பெரும்பாலும் சுவிட்சர்லாண்டில் கணக்கு ஓப்பன் பண்ணி அதில் பணத்தை பதுக்கி வைக்கிறார்கள் என்பது. சுவிட்சர்லாந்து மட்டுமல்ல, இன்னும் நிறைய நாடுகள், 10க்கு 20க்கு மேற்பட்ட நாடுகளிலே நீங்கள் பணத்தை வைத்தால் யார் பணத்தை வைத்திருக்கிறார்கள் என்பதை வெளியிடாமல் இருக்கும் நாடுகள் பல உள்ளன. சுவிட்சர்லாந்து மட்டும் இல்லை. சுவிட்சர்லாந்து தான் எல்லாத்துலேயும் பெரிய நாடு, ஐரோப்பாவில் இருக்கிற ஒரு நாடு, மிகவும் பாதுகாப்பான நாடு என்பதனால் சுவிஸ் பேங்க்ல பணத்தை பதுக்கி வைக்கும்போது காலகாலமாக நடக்கும். நமது நாட்டு பணம் மட்டுமில்லை, பல நாட்டு பணங்களும் அங்கே போய் குவிகின்றன என்பது உண்மை. இந்த கடந்த 10 ஆண்டுகளில் அது பல லீக், சுவிட்சர்லாந்து இருக்கிற பணத்துடைய யார் வச்சிருக்காங்கன்னு சொல்லி பல லீக் வெளியே வந்ததுனால
ஓரளவுக்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கமும் அந்த ரகசிய காப்புவை கொஞ்சம் விலக்கிக் கொள்ள முன்வந்திருக்கிறது. ஆகவே நம் இந்தியர்கள், இந்திய சிட்டிசன்ஸு, இந்திய அவர்கள் எவ்வளவு பணம் சுவிட்சர்லாந்தில் வைத்திருக்கிறார்கள் என்பது அரசுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். ஆனால் அந்த பணம் அது வரைக்கும் அங்கே இருக்குமா, வேற எங்கேயாச்சும் போயிருமான்னு தெரியாது. கண்டிப்பாக வெளியேறிடும்னு நான் நினைக்கிறேன். வெளியே போய் மற்ற கேமன் ஐலண்ட்ஸுக்கு போகலாம். அது மாதிரி வெஸ்ட் இண்டீஸில் ஒரு ஐலண்ட் இருக்குது, பல ஐல் ஆஃப் மேனுக்கு போகலாம், பல இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே இருக்காது, சுவிட்சர்லாண்டில் இருக்காது. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்கிறாங்க. யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள். தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள். தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.